சக்திவேல் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, தேனு வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க. ஆனா மறைஞ்சிருந்து தேன பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டுருக்காங்க. அவங்க வந்து தேனுக்கு வந்து கல்யாணம் பண்ற முறையில தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேன வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆனா தென்னரசு வந்து இறந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா, தேன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து நின்னு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பூக்கார அம்மா வந்து பூ வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. தேனு உடனே பூவெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா இந்த மாரி இந்த பையன பார்த்துட்டு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உன் பொண்டாட்டிக்கு வந்து பூ வாங்கி குடுப்பான்னு" சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கிடையாது. ஆனா அந்த பூக்கார அம்மா பார்த்தீங்கன்னா, அப்படி நெனச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் நிக்கிறப்ப, மரத்துல உள்ள மாலை பார்த்தீங்க அப்படின்னா, எதார்த்தமா அவங்க 2 பேரு கழுத்துலயும் சேர்ந்து வந்து விழுந்துரும். இதனால 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, தேனோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. தென்னரசி இல்லன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்ல அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தையும் இன்னும் காட்டாம தான் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தேனோட லைஃப்ல இந்த பையன் வந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு தேன ரொம்பவே புடிச்சிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இவங்கள வந்து தேனி ஏத்துப்பாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.